இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு செய்தி நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணு 22 வயசு தான் ஆகுது. 22 வயசுல வேலையில கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருந்திருக்காங்க. 7:30 மணி கம்பெனிக்கு 6:45 வந்திருக்காங்க. ஒரு 3/4 மணி நேரம் கூட வந்திருக்காங்க. இதை பாராட்டணும்ல. பாராட்டி இருக்காங்களே, வெளில போங்கம்மான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொண்ணு இவ்வளவு ஆர்வமா வேலைக்கு வருது, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வரேன்னு சொல்லி அந்த பொண்ணை வேலையை விட்டு நீக்கிருக்காங்க ஒரு கம்பெனி. என்ன டிசைனுங்க வழக்கம் தான். ஆமா, நேரமா வந்ததுக்கு லே ஆஃப் பண்றதுக்கு டிசைன் காரணம் இல்ல, இது காரணமாக இது ஸ்பெயின்ல நடந்திருக்கு இந்த சம்பவம். ஆனா அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. மேலோட்டமா பார்த்தா சீக்கிரம் வந்ததுதான் காரணம்னு சொல்றாங்க. பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு பேட்டரி எல்லாம் திருடி வித்துருக்குங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இவங்க சீக்கிரம் ஒன்னும் பெருசா எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு வந்ததே கான்ட்ரிபியூஷன் தானே. ஆமா, அதுவே கம்பெனி மேல எவ்வளவு லாயலா இருக்காங்க, ஆர்வமா வராங்கல்ல. அது என்னமோ தெரியல, அது ஏன் ஆர்வமா வருவீன்னு கேக்குறாங்க. உன்னை ஏன் நான் சீக்கிரம் வர சொன்னா அல்லது லேட்டா வர சொல்றேன், லேட்டா வந்தாலும் பிரச்சனை வரும், டைமுக்கு வந்தானே சொல்றேன் அப்படிங்கறத அந்த கம்பெனி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது சட்டத்தை மீறிட்டாங்க. லேட்டா நேரமா வந்தது பிரச்சனை கிடையாது, கம்பெனி சட்டத்தை நீங்க மீறி வர்றீங்க. ஆமா, அதான் பிரச்சனை. அதாவது இனிமே சீக்கிரமா அந்த வீடியோ பாக்குறவங்க ஆபீஸ்க்கு சீக்கிரமா போயிட்டீங்கன்னா பக்கத்துல டீ கடை பஜ்ஜி கடையில இருந்து சாப்பிட்டுட்டு 9 மணி ஆபீஸ்ல 8:59 என்ட்ரு ஆகுங்க. புதுசா சட்டத்தை கொண்டு வராங்க. பார்த்து பத்திரமா இருங்க.